இப்போ உணர்வு ரீதியான பலவீனம் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்க, அழகாக அந்த வசனத்தை எடுத்து காட்டினீங்க, ஆண்டவர் எங்களுடைய துக்கங்களை சுமந்தார், அவருடைய விருப்பம் வந்து நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறது. ஸோ அது வந்து ஒரு கேள்வி எழுப்புது, யார்கிட்ட விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்ற போகிறீங்க, ஆண்டவர்கிட்ட விருப்பமா அல்லது நீங்கள் உங்களை அளவைக்கணுமென்று விரும்புகளுடைய விருப்பத்தையான்னு சொல்லி ஒரு கேள்வியை நீங்கள் எழுப்பியிருக்கிறீங்க. இப்போ அதே போல் உடல் ரீதியான பலவீனம் வந்து இந்த உங்களோட ஊழியத்துக்கு தடையாக இருந்திருக்குதா? நீங்கள் அது எப்படிப்பட்டது, அதை சொல்ல முடியுமா? உடல் ரீதியான பலவீனங்கள் என்று சொல்லும் பொழுது நான் சந்தித்த காரியம் என்று சொன்னால், வாலிப காலத்தில் என்னுடைய இலகுவில் வந்து நான் நோயால் தாக்கப்படவில்லை. பெண்களுக்கு வருகின்ற காரியங்கள் இப்போ மாதவிடாய் காரியங்களாக இருந்தாலும் கூட நான் உண்மையாக வீட்டில் படுத்து கிடப்பதில்லை. நான் அந்த நேரத்திலும் எனக்கு என்னுடைய உடல்நிலையில் கொஞ்சம் சோர்வு இருந்தாலும் கூட நான் உற்சாகமானாக ஓடத்தக்கதாக கர்த்தர் எனக்கு பலன் தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஏப்ரல் மாதம் 22ஆம் ஆண்டு சமீப காலத்தில் எனக்கு பிரஸ்ட் கேன்சர் ஸ்டேஜ் 2 அதனால நான் பாதிக்கப்பட்டிருந்தேன். அந்த நேரத்தில் நான் கீமோதெரப்பி கூடாக ரேடியேஷன் அது கூடாக நான் போக வேண்டி இருந்தது. ஆனால் அதிசயிக்கப்படத்தக்க விதத்தில் வந்து ஆண்டவர் என்னை தூக்கி சுமந்தார். ஆனால் அந்த நேரத்தில் கேள்விகள் வந்தது தான். எனக்கு அதிர்ச்சியாக இருந்தாலும் ஏன் ஆண்டவரே நான் இந்த பாதை கூடாக போகிறேன், என்ன இதுக்கு பின்னால் என்ன காரணம் இருக்குது, நான் அதை கண்டுபிடிச்சு அதை சரிப்படுத்த வேணும் தானே. அப்போ அந்த நேரத்தில் நான் ஆண்டவரிடத்தில் கேட்ட பொழுது ஆண்டவர் என்னோட பேசின காரியம், இந்த பாதை கூடாக நான் போக வேண்டும், ஆனாலும் நான் உன்னோட கூட கடந்து வருகிறேன், ஆனால் எல்லாம் நல்லபடியாக முடியும் என்று சொல்லி அவர் சொன்ன அதே வாக்கு தத்தத்துக்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருந்தார். நான் கீமோதெரப்பி கூடாக போனாலும் நான் சர்ச்சில் அட்டன் பண்ணியிருக்கிறேன். எனக்கு தர்ற ஊழியங்கள் அந்த நேரம் கோவிட் காலங்கள் முடிகிற காலங்கள் ஜூமில் ஈவன் சில நேரம் கீமோதெரப்பியில் சில நேரம் சரியான பெயின்ஃபுல்லான பீரியட் இருக்கு. அந்த நேரத்திலும் கூட நான் என் பெயினை மறைச்சி வச்சு கொண்டு நான் என் பிரயாசல் குரூப்ஸுக்கு வந்து நான் பைபிள் ஸ்டடி எடுத்திருக்கிறேன். அதே நேரத்தில் வந்து குடும்ப பிரச்சனைகளோடு ஓவர் த ஃபோன் வருவாங்க. அவங்களுக்கு சொன்னாலும் புரியாது, வந்து ஸ்ட்ரெஸ் கூடாது அப்படி என்றாலும் அவர்களுக்கு உதவி செய்யும்படி ஆண்டவர் எனக்கு செய்திருந்தார். அது என்னுடைய பரிசுத்தமோ என்னுடைய வெள்ளமையோ பெல்லனோ இல்லை, அது அவர் எனக்குள்ள வச்சிருந்த அந்த கிருபை தான். அதைத்தான் நான் சொல்லுவேன். ஆனால் எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க விஷயத்தில் உண்மையாக இந்த பிள்ளைக்கு கேன்சர் வந்தது தானா என்றுதான் ஆண்டவர் என்னை வைத்திருந்தார். என்ன அந்த நேரத்தில் பார்த்தா என்னுடைய ஸ்கின் எல்லாம் க்ளோ பண்ணும். எனக்கே என்னை பார்க்க ஆச்சரியமாக இருக்கும் உண்மையாகவே. மற்றது அந்த நேரத்தில் நான் அதிகமாக வந்து ஒரு நாள் கூட நான் படுக்கையில் இருக்கையில் இன்னும் ஒரு ஆள் என்ன எழுப்பி ஒரு வாஷ்ரூமுக்கு கொண்டு போகிறதோ அப்படியான நிலைமையில் ஒரு நாள் கூட நான் நம்பின ஜீவனுள்ள தேவன் என்னை அப்படியாக வைத்திருக்கிறவில்லை. அவர் என்னுடைய பலவீனத்தில் அவர் பலன் உள்ளவராக இருந்தார். மற்றவர்களும் பார்த்து ஆச்சரியப்படத்தக்க உண்மையாகவே இந்த பிள்ளையோட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் வைத்தார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இது ஒரு பெரிய சாட்சி. அநேகமாக நாங்கள் நோயிலே உடல் பலவீனத்தில் விழுந்து போகும்போது நாங்கள் நிறைய சோர்ந்து போகிறோம். எங்கள் ஊழியத்தை குறித்து எங்களுக்கே சில நேரத்தில் கேள்வி வந்துடும் எங்களுடைய ஊழியத்தை குறித்து, இல்லையா? இப்போ நீங்களுமே கூட யோசிச்சிருக்கீங்க, இதுக்கு பின்னால் என்ன இருக்குது, நான் அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிச்சோம். ஆனால் ஆண்டவருடைய திட்டம் வேறு. ஆண்டவருடைய அவர் நல்லவர், எப்போதுமே நல்லவர். இப்பொழுது என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், இந்த பாதை கூடாக நான் வந்ததன் பிறகு மற்ற நோயாளிகளுக்காக நான் ஜெபிக்கும் பொழுது அவர்களை கர்த்தர் சுகமாக்குறார். அந்த ஹீலிங், அந்த கிஃப்டிங்காக ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். ஏன்னா நான் என்டமென்டராக இருக்கிற ப்ராஃபட் ஜெரோம் கூட எனக்கு அந்த வரத்தை உன்னுடைய கைகள் ஹீலிங் ஹேண்ட்ஸ் சொல்லியிருக்கிறார். ஸோ ஆண்டவர் அப்போ எனக்கு ஒரு காரியத்தை தந்திருக்கிறார். முன்பதாக பார்க்க போனால் நான் கேன்சர் பேஷண்ட்ஸ்ண்டா என்ன ஒரு டிஸ்டன்ஸில் வச்சுக்கொள்வேன். ஆனால் இப்போ அப்படி இல்லை.
அவங்களுக்காக நான் ஜெபிக்கத்தக்கதான கிருபையை வந்து எனக்குள்ள ஊட்டி இருக்கிறார். ஈவன் ஓவர் த ஃபோனில் ஆண்டவர் என்னுடைய பொறுப்பு வியாதியசர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது, குணப்படுத்துறது கர்த்தர். அந்த விசுவாசத்தில் நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அற்புதங்களை செய்கின்றார். ஆமென். அதான் இது என் பெயினை பவராக மாற்றிருக்கிறார். ஆமென். இது ஆண்டவர் முதல்ல நீங்கள் சொன்னது போல் எங்களை பாடுகளுக்களாலேயும் கஷ்டங்களுக்களாலேயும் ஆண்டவர் கொண்டு போகிறாங்க. அவருடைய நாமம் மகிமைப்படுறதுக்காக இன்றைக்கி உங்களுக்கு இப்படி ஒரு நோயத்தை கொடுத்தாலும் ஆண்டவர் அதான் நீங்கள் சொன்னது போல் உங்களோட பெயினை பவராக மாற்றி அவர் மகிமைப்படுகிறார். ஆமென். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி நான் கேட்குறேன். அநேகமாக நான் இன்டர்வியூ எடுக்கிற எல்லார்ட்டையுமே நான் அதை கேட்டிருக்கிறேன். அதே போல் நான் இந்த கேள்வியை நான் உங்கள்கிட்டையும் கேட்குறேன். கிறிஸ்தவத்துக்குள்ள ஆணாதிக்கம் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது எப்படின்னு சொன்னால், நான் தனியாக ஆண்கள் என்று குறிப்பிடையில் ஆணாதிக்கம், அதாவது பெண்கள் கூட பல இடங்களில் ஆண்கள் தான் முன்னுக்கு நிற்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? ஆகவே பொதுவாக ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அந்த சிந்தனை இருந்தால் அவர்கள் ஆணாதிக்க சிந்தனை உடையவர்கள், அப்படி நான் எடுக்கிறேன். ஆகவே கிறிஸ்தவத்துக்குள்ள ஆணாதிக்கம் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நீங்கள் எதிர்நோக்கி இருக்கிறீங்களா? நிச்சயமாக. ஏன்னு சொல்கிறேன்னா, ஆணாதிக்கத்துக்கு பின்பதாக கிரியை செய்கிறது மாம்சம். அப்போ யார் கிறிஸ்துவின் பண்புகளுக்கும் பரிசுத்த ஆவியானவர்களுக்கும் இடம் கொடுக்காமல் இருக்கிறார்களோ, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு பின்பதாக ஆதிக்கம், நேசிஸ்ட்னு சொல்கிறது தானே, எல்லாத்துக்கும் மேலாக இருக்கணும்னு நினைக்கிறவர்கள். ஆனால் அதில் வந்து கவலைக்குரிய விடயம் என்னவென்று சொன்னால், சில பேர் வந்து கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை செய்ய மாட்டாங்க, இன்னொருவர் எழும்பி செய்யும் பொழுதும் அதை விட மாட்டாங்க. அதுதான் கொடுமை, சரியா? ஆனால் எப்பொழுதும் வந்து எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இருக்கும் தெரியுமா? இவங்க என்னிலும் விட மேலே வந்துடுவாங்களோ, முன்னால் போயிடுவாங்களோ, அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் உண்மையாக கிறிஸ்துவுக்குள்ள நாங்கள் அழைக்கப்பட்டிருந்தேன்னு சொன்னால், உண்மையாக கிறிஸ்துவங்களுக்குள்ள கிரியை செய்வார்ன்னு சொன்னால், என்னை ஆண்டவர் அழைத்தது போல இன்னொரு மனுஷனையும் ஆண்டவர் அழைத்திருந்தால், ஒரு மனுஷன்ல கர்த்தருடைய கருத்தை நாங்கள் உண்மையாவே கண்டிருந்தோம் என்று சொன்னால், அவனுடைய வெளிச்சத்தை வெளியில கொண்டு வர்றதுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும். அதுதான் என்னுடைய கருத்து. அப்படித்தான் ஆண்டவர் என்ன ட்ரெயின் பண்ணியிருக்கிறார். அப்போ நான் எப்பொழுதும் வந்து நான் பயப்படுவேன், ஒரு மனுஷன்ல பரிசுத்த ஆவியானவர் ஒரு அழைப்பு அபிஷேகம் இருந்தது என்று சொன்னால், நான் அந்த ஆளை குறித்து என்ன சொல்லுகிறார், என்ன செய்கிறார் என்பதை கவனித்து கவனமாக கேட்பேன். அந்த நபரிடம் இருந்து வருகின்ற நல்ல ஜீவ ஊட்ட நான் எனக்குள்ள எடுத்துக்கொள்ளணும் என்றும் நான் விரும்புவேன். ஏனென்று சொன்னால், அது பரிசுத்த ஆவியானவருடையது. எப்பொழுதும் சொல்லிக் கொள்வார்கள், ஆண்கள் வந்து அதிகாரத்துக்கு அவர்கள் தான் ஹெட்ன்னு சொல்லி. ஆனால் என்னுடைய மென்டரே சொல்லியிருக்கிறார், குடும்பத்தில் வரும் பொழுது புருஷன் அதிகாரத்தில் இருக்கிறார், சபையில் வருமற்றும் பொழுது கர்த்தர் கொடுத்த அதிகாரம் தான் அதிகாரம். அப்படித்தானே? அது அடுத்தது என்னுடைய கொள்கை என்னன்னு சொன்னால், ஆண்டவர் எங்களை எந்த இடத்துல வைத்திருக்கிறாரோ அதுதான் எங்களுக்கு ஆசீர்வாதமான இடம். அது பின்னால இருந்தால் என்ன, நடுவில் இருந்தால் என்ன, முன்னால இருந்தால் என்ன, அதுதான் கர்த்தர் எங்களுக்கு தரு இடம். அந்த இடம் தான் ஆசீர்வாதம். அந்த இடத்துல இருந்து நாங்கள் ஊழியம் செய்தால்தான் ஆண்டவரே அதை விரும்புகிறார். அப்ப எந்த இடத்துல நாங்கள் அடங்கி இருக்க வேண்டும், எந்த இடத்துல நாங்கள் எழுந்து கர்த்தருக்காக பிரகாசிக்க வேண்டும் என்பது பரிசுத்த ஆவியானவருக்கும் எங்களுக்கும் உரியது. அப்ப நாங்கள் அந்த இடத்துல நாங்கள் கீழ்ப்படி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதே நேரம் பெண்கள் உண்மையாக பரிசுத்த, இது நான் சொல்கிறது, பரிசுத்த ஆவியினால் கர்த்தருக்கு பயப்பட்டு பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்படுகிற பெண்கள் எழும்பும் பொழுது இப்படி வந்து டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. சரியா? யேசபேலின் ஆவி, சரியா என்று சொல்லுவார்கள். ஆனால் அந்த காரியத்தை, ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் பிசாசின் ஆவி என்று சொன்னால் அது பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக செய்யப்படுகிற குற்றம். சரியா? அப்போ அது நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும், இவர்கள் என்ன நோக்கத்தோடு இந்த காரியத்தை செய்கிறார்கள். உண்மையாக நாங்கள் பரிசுத்த ஆவியினால் இயக்கப்படுறோமா?
அப்படி என்று சொன்னால் மற்றவர்கள் சொல்லுகிற பிழையான குற்றச்சாட்டுக்களுக்கு நாங்கள் எங்களோட காதில் எடுக்காம பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு என்னத்தை சொல்லுகிறாரோ அதன்படி நாங்கள் செயற்பட்டு கொண்டு போனோம் என்று சொன்னால் வெற்றி நம்பக்கம்தான். அது தேவனால் அவரே உண்டாக்குவார். நல்லது சிஸ்டர், சந்தோஷம். இப்போ நீங்கள் வந்து அநேகமாக நீங்கள் மட்டுமில்லை, இது வரைக்கும் நான் இன்டர்வியூ கண்ட எல்லாருமே வந்து ஆணாதிக்கம் என்ற ஒன்று சபையிலையும் இருக்குது, கிறிஸ்தவ சமூகத்திலையும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அநேகமான பெண்கள் அதை எதிர்நோக்கிறத நான் பார்க்கக்கூடியதாக இருக்குது. நான் இந்த ஒரே விதமான கேள்வியை நான் எல்லார்ட்டையும் கேட்கறதுக்கான காரணம் என்னுடைய ஆய்வு கட்டுரைக்காக நோக்கம்தான். மற்றும்படி ஒரு புரட்சி செய்கிறதுக்கான நோக்கம் இல்லை. ஆனால் இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேணும். இப்படி ஒன்று இருக்குது, அதை நாங்கள் எப்படி மேற்கொள்ள வேணும்ன்றதை நாங்கள் புரிந்து கொள்ள வேணும். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். என்ன சொன்னால், இப்போ எங்களுக்கு தெரிந்து பெண்கள் நிறைய பேர் ஊழியம் செய்கிறார்கள். அதாவது கூடுதலாக கணவன் மனைவியாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க இல்லையா? ஒரு பாஸ்டர் இருந்தால் அந்த பாஸ்டருடைய ஒய்ஃப் வந்து ஊழியக்காரியாக இருப்பார். அப்படி நிறைய இடத்துல நடக்குது. இல்லது ஒரு அப்பா ஊழியக்காரனாக இருந்தால் மகள் ஊழியம் செய்கிறதை நாங்கள் பார்த்துருக்குறோம். இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட கேட்குறேன்னு சொன்னால், இந்த எந்த சப்போர்ட்டும் இல்லாமல், அதாவது ஆண்களுடைய சப்போர்ட் இல்லாமல் தனியாக ஒரு பெண், ஒரு திருமணம் ஆகாத பெண்ணாக இருக்கலாம், அல்லது கணவன் ரட்சிக்கப்படாமல் வந்து மனைவி மட்டும் ரட்சிக்கப்பட்டு அந்த பெண் வந்து ஒருவேளை ஊழிய அழைப்போடு இருக்கலாம். இப்படியான பெண்கள் நிறைய சந்தர்ப்பங்கள் அவங்க தயங்குவாங்க இல்லையா? முன்னால் வந்து ஊழியம் செய்கிறதுக்கு தயங்குவாங்க. அப்படிப்பட்ட பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நீங்கள் சொல்கிற ஆலோசனை என்ன? அழைப்பு கர்த்தருடையது. அந்த அழைப்பு எங்களுக்குள்ளே இருக்கிறத நாங்கள் முதலாவது உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அதை நாங்கள் புதைக்கக்கூடாது. மனுஷீக பயத்தினால அந்த ஒரு தாளந்தை பெற்றவன் என்ன செய்தான்? மனுஷருக்கு பயப்பட்டதினால வந்து புதைத்து வைத்தான். அப்போ எங்களுடைய தாளந்துகள் வரங்கள் அழைப்பில் இருக்குது, அப்படிதானே? அப்போ மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். அந்த கண்ணியை எங்களுக்கே நாங்கள் வருவிக்கக்கூடாது. முதலாவது கர்த்தருக்குள்ள நாங்கள் எங்களை திறப்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்தது, கணவனால் வந்து எதிர்ப்புகள் வரும் பொழுது நாங்கள் நிச்சயமாக ஜெபத்தில் வைக்கத்தான் வேண்டும். சரியா? அந்த நேரத்திலையும் வந்து நாங்கள் கூடிய அளவு அந்த அழைப்புக்கு அவர்களையும் சேர்த்து செயற்பட பார்க்க வேண்டும். அதையும் மீறி சில காரியங்கள் வந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எந்த காரியத்தை செய்ய சொல்கிறார், எப்படி செய்ய சொல்லுகிறார் என்ற சத்தத்தை கேட்டு நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால், ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் எங்களை பிள்ளையாக வழி நடத்த மாட்டார். சரியா? அது மற்றது, உதாரணமாக ஒரு ஆத்மா மரண தருவாய்க்குள்ள போக போகுதுன்னு வைப்போம். அந்த இடத்துல வந்து அந்த ஆத்மாவை நாங்கள் கர்த்தருக்குள்ள வழி நடத்துறதுக்கு என்னைத்தான் ஆண்டவர் அழைத்திருந்தார் என்று சொன்னால், என்னுடைய கணவன் அதற்கு சம்மதிக்காத பட்சத்தில் நான் கணவனுடைய சத்தத்தை கேட்பேனா? அந்த ஆளுக்காக ஜெபிக்க கூடாது என்பதை கணவனுடைய சத்தத்தை நான் கேட்பேனா, அல்லது என் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பேனா, அல்லது அந்த ஆத்மாவை நான் வந்து பாதாளத்துக்கு நேராக கீழ்ப்படியாத கர்த்தருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு கீழ்ப்படியாததுனால நான் அனுப்புவேனா என்பதை நான் தான் தீர்மானிக்க வேண்டும். சரியா? அப்ப எல்லாவற்றிலும் ஒரே ஒரு காரியம்தான். என்னவென்று சொன்னால், ஆவியினால் வழிநடத்தப்படுகிறவர்கள் எவர்களோ அவர்கள் ஆவிக்குரிய புத்திரர்கள் எனப்படுவார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து பிதாவானவர் என்னத்தை சொன்னதை கேட்டாரோ அதைத்தான் இந்த பூமியில அவர் செய்தார். அவரை சுற்றியிருந்த எதிரடியான சத்தங்கள் எதுவும் அவரை வந்து மேற்கொள்ள விடவில்லை. அதே போல நாங்களும் இருக்க வேண்டும் என்பதுதான் இது என்னுடைய கருத்து, தனி கருத்து. சரியா? அடுத்தது ரெய்னார்ட் பொங்கே ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார், அந்த இருதயத்தில் மிகவும் தொட்டது. ஒரு ஆண் குழிக்குள்ள போய் விழுந்தால், அந்த இடத்துல ஒரு பெண் போகிறாள் என்று சொன்னால், அந்த குழிக்குள்ள அவன் சாக போறான் என்று சொன்னா, அந்த நேரம் நான் ஆணில் என்று நீ பார்ப்பாயா? இல்லை. சரியா? அதே மாதிரி தான் ஒரு மனுஷன் குழிக்குள்ள ரட்சிப்பு இல்லாம
பாவத்துக்குள்ள இருக்கிறான் என்று சொன்னால் தன்னை பாதுகாக்கிறதுக்கோடு அந்த தருணம் அந்த தருணம் தான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும்னு சொன்னால் கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்துறதுல பிழை இல்லை. ஆனால் அதே நேரம் பவுண்ட்ரிஸ் இருக்குது. அதை எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லி தருவார். உங்களோட பதில இருந்து நான் இந்த கேள்வியை கேட்க விரும்புகிறேன். பெண்களுக்கு இருக்க வேண்டிய பவுண்ட்ரிஸ்ன்னு சொல்லி நீங்கள் எதை நினைக்கிறீங்க? அது நிச்சயமாக மற்றவர்களுக்கு பிரயோசனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பவுண்ட்ரிஸ் என்று சொல்லும் பொழுது எஸ்பெஷலி ஆசிய கலாச்சாரத்தில் இப்போ வெளிநாடுகளில் அப்படியான காரியங்கள் உண்மையாக கிறிஸ்துவுக்குள்ள முதிர்ச்சியாக இருக்கிறவர்கள் அதை புரிந்து கொள்வார்கள். சரியா? வருகின்ற சில நேரம் நாங்கள் சந்திக்கிற நபர்கள் பிழையான நோக்கங்களோடையும் வரலாம். சரியா? அப்போ நாங்கள் அதை குறித்து கவனமாக இருக்கணும். நாங்கள் வஞ்சிக்கப்படக்கூடாத மாதிரி இருக்கணும். சில நேரம் அது ட்ரப்பாக வரலாம். சரியா? அப்போ ஸ்பிரிட் ஆஃப் டிசர்ன்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த நேரத்தில் ஆண்டவர் அதுக்கு பின்னால் ஒரு நபர் வர்றாருண்டா அதுக்கு பின்னால் என்ன காரியம் இருக்குது. சில நேரம் நாங்கள் இன்னொரு ஆளுக்கு அவசரத்தில் போய் நாங்கள் உதவி நல்ல எண்ணத்தோட பரிசுத்தமான இருதயத்தோட நாங்கள் தேவனுக்கு முன்பதாக அவருடைய அன்பின் நிமித்தம் நாங்கள் ஒரு உதவியையோ அல்லது ஒரு ஆலோசனையோ சொல்ல முடியும். ஆனால் அதையே பிறர் அதையே எங்களுக்கு மாற்றி ஊழியம் செய்யக்கூடாத படிக்கு எங்களை அப்படியே கொலாப்ஸ் பண்ணுறது மாதிரி செய்ய முடியும். அப்போ அந்த நேரத்தில் ஆண்டவர் ஏதாவது ஒரு எங்களுக்கு ஒரு வார்னிங் சைன் நிச்சயமாக தருவார். தந்தா நாங்கள் அந்த நேரத்தில் கீழ்ப்படிஞ்சிருக்கிறது நல்ல எங்களை பாதுகாத்து கொண்டு நாங்கள் ஊழியம் செய்கிறது மிகவும் முக்கியம். அது எங்களோட குடும்ப காரியங்களுக்கு உண்மை. இந்த இன்னும் ஒன்று சொல்லுகிறேன், இந்த உலகம் எங்களை கூடாததென்று சொல்ல வேண்டுமே என்று நினைத்தால் அவர்கள் சொல்லித்தான் அவர்கள் அதை மாற்றப் போகிறதே இல்லை. ஆனால் நாங்கள் முதலாவது கர்த்தருக்குள்ளே நாங்கள் உண்மையாக பரிசுத்தமாக இருக்கிறோம்னு சொன்னால் எங்களோட மனசாட்சிக்கு நாங்கள் சந்தோஷமாக ஆண்டவருக்கு முன்னால் இருக்கிற இருப்போம். ரைட்டா? ஆண்டவரும் தம்ஸ்அப் போட்டு காட்டுவார் தண்ட பிள்ளைக்கு. அவர் பெருமிதப்படுவார், இது என்னுடைய மகள் என்னுடைய மகன் என்று சொல்லி பெருமிதப்படுவார். ஆனால் அந்த பவுண்ட்ரிஸ் பரிசுத்தாவியானவர்களுக்கு வார்னிங் சைன் காட்டுறாருன்னு சொன்னால் நாங்கள் அதுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறது நல்ல. ஏனெண்டா அவர் எங்களோட நன்மைக்காக செய்கிறார். ஆமென். நல்லது. எனக்கு அன்பான சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த வாரம் பார்க்க தவற வேண்டாம். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை சகோதரியோடு சேர்ந்து உங்களோடு விடைபெறும் நான் உங்கள் சகோதரி வேணி.